ஆட்டோ தான் வரணுமா? முள்ளு இருக்குதா? அதை எடுத்து வச்சுட்டு வாங்க. திருவோடு மரம் எடுத்து வச்சுட்டேன். அங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இது அழகா இருக்குது கலருங்கிறதுக்காக வாங்கிட்டேன். என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். இதுதானே நல்லா இருக்கு. இதுதான்டா கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையிலே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் எதுக்காக போகிறோங்கிறத அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். சொல்லு. விகாஸுக்கு கோட் சூட் எடுக்க போகிறோம் பர்த்டேக்கு. ஆமாம், விகாஸ் தம்பிக்கு கோட் சூட் எடுக்க போகிறோம். பர்த்டேக்கு கோட் சூட் எடுக்க போகிறோம். அப்போ கல்யாணத்துக்கு என்ன எடுக்க போகிறோம்? அதையவே போட்டுக்குவோம். அங்க போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு அவங்க மனநிலைமை மன எண்ணம் எப்படி ஓட்டம் ஓடுதோ அப்படி மொத்தத்துல விகாஸ் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு எடுக்க போறோம், பர்த்டேக்கு சேர்த்து. ஆமா, கல்யாணத்துக்கு எடுக்க வந்து 30ஆம் தேதியா ரிசப்ஷன், 29ஆம் தேதி கல்யாணம், 30ஆம் தேதி ரிசப்ஷன். ரெண்டுத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாசமே அடுத்த வாரம் 3ஆவது நாள் பர்த்டே, அதுக்கு எடுத்துட்டு வர போறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு விகாஸ் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். ஓகே, அது குதிக்கணும்டா. ஐயா, புது ட்ரெஸ் எடுக்க போறோம், புது ட்ரெஸ் எடுக்க போறோம் குதிக்கணும் தம்பி. அதுக்கு தம்பி லீவ் போட்டிருக்காரு. ட்ரெஸ் எடுக்க போறதை விட அவருக்கு லீவ் போட்டதுதான் ரொம்ப சந்தோஷம். எப்படிங்க? ஓகே. ரொம்ப முக்கியமான நியூஸ், எனக்கு பப்ளிக் இல்லை இந்த வருஷம். ஆமாங்க, விகாஸ் தம்பிக்கு இந்த வருஷம் பப்ளிக் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அதனால ஜாலியா லீவ் போடுறாரு. நினைச்சா லீவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கான். ஓகே, இனிமேல் போய் நம்ம கோயம்புத்தூர்ல என்னென்ன பண்றோங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சுரபிக்கு போலான்ட்டு போறேன். ஏன்னா 2-3 ட்ரிப் கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஒரு ட்ரிப் கூட சுரபிக்கு போகவே இல்லை. அது வருஷ கணக்கு ஆகி போச்சு. சரி, சுரபில என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரிப் போய் பாத்திரலாம். வாங்குறோமோ இல்லையோ, என்ன செடி வந்திருக்குதுன்னா பார்க்கலாம். அதுக்குதான். பாத்தீங்களா, இது என்னமோ வித்தியாசம். அவ்வளவுதான், பூ விரியாது, அப்படியே மொக்காதான் இருக்கும். அப்படியே 4 மொக்கு பிச்சு தள்ள வச்சுக்கலாம். பாருங்க, பூ பூத்து கீழே கொட்டி இருக்குது. அழகா இருக்குல்ல? இந்த செடி யார் வீட்டுல இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க. இது எப்படி வருங்கிறது போட்டா இருந்தா ஒன்னே தள்ள வச்ச கூட அழகா இருக்கும். ஒன்னே தள்ள வச்ச கூட அழகா இருக்கும். சூப்பரா இருக்குங்கம்மா. சரிம்மா, இது ஒண்ணு எடுத்துக்கிறேன். இந்தாங்க, இந்த கொடி ஒண்ணு எடுத்துக்கிறேன். அந்த கொடி ஒண்ணு எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சம் பெருசா எடுத்து கொடுங்க. இது ஒண்ணு இலை கழுத்து இது நான் எடுத்து ஒன்று குழந்தைங்க எடுத்து நல்லா இல்லை, 2 குழந்தை இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் பந்தல் பூரா விட்டுட்டு வரீங்க, கட் பண்ணிட்டுங்க. பூரா 60 ஆச்சு, அப்படி பூரா பூ சொல்லுங்க. இங்கே ஒரு செடி ஒன்று பார்த்தேங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு பூவு. அப்படியே லேவண்டர் கலரில் பூ பூத்துருந்துச்சு. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன செடிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா அப்போ தான் சொன்னாங்க, இது வந்து கருமஞ்சள்லேருந்து பூக்கிற பூ இது அப்படின்னாங்க. அடடா, நாம் தான் காட்டில் நிறைய கருமஞ்சள் செடி வச்சுருக்கோமே, இதுக்கு மேலே இந்த பூலாம் பூக்கட்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அது நம்ம வீட்டில் தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி, இந்த செடி வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த கொடி பார்த்தேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, மஞ்சள் கலரில். இந்த செடியெலாம் வாங்கிட்டேன், அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஒரே ஒரு கல் வச்சு அந்த கல் மேலே 4 கிழங்கு அப்படி விரிச்சு விட்டு டிராகன் ஃப்ரூட் கொடி போடுவாங்கல்ல அது மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு வாங்க. திருவோடு மரம் எடுத்து வச்சுட்டேன். அங்கே ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். திருவோடு மரம் சூப்பராக திருவோடு மரம் வாங்கியாச்சு. வேண்டாங்க, அதை வச்சிருக்கிறேன். இதுக்கு என்ன பேரு? இதுதான் அந்த கொடியா பார்த்தோம் இல்லைங்களா, பந்தல்ல கொடி பார்த்தோம்ல மஞ்சள் கலரு, அந்த கொடி தான் இது. இதுக்கு பேர் மட்டும் சொல்லுங்க. இப்போ சுரபி வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இடமெல்லாம் வந்து நல்லா தண்ணி போட்டு பந்தல் போட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஆனால் அடிமா கிளேமா எல்லோ கிரிப்பர். ஓகே, தூரமாக இருக்கும் போதே என்னை அங்கேருந்து ஒரு பூச்செடி கண்ணை கவர்ந்து அப்படியே இழுத்துச்சு. அது என்னன்னு பார்க்கலான்னு தான் ஓடியாந்தேன். அது இந்த பூச்செடி தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. பூ வித்தியாசமாக பூத்துருக்குது. அழகாக இருக்குல்ல இந்த செடி. கேட்கலாம் இந்த பூச்செடி இருக்குதா அப்படின்னு. அம்மா இந்த செடி இருக்கா? ஒன்று கொடுங்கம்மா. ஆட்டோல தான் வருமா? ஆட்டோ தான் வரணுமா? முள் இருக்குதா? என்ன சொல்றீங்க? என்ன முள் மந்தாரையா? சூப்பராக இருக்குது. ஆமாங்க, முள்ளாக இருக்குது. ஆனால் வந்து அழகாக இருக்குது பூவு. அழகாக இருக்குதுன்னு வந்து எல்லாம் பறிச்சிருவாங்கன்னு சொல்லி செடி வந்து முள்ளோடு இருக்கும் போல இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் பூவு. அம்மா இது சின்ன செடி எனக்கு வேணுமே, என்ன பண்ணுறது? அப்புறம் இது திருவோடு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். ஒன்று இது லவங்கம். இதை கொண்டு போய் நம்ம பாக்கு தொப்பில் வச்சாதான் காப்பாற்ற முடியும். ஆமாம், வெயிலில் வச்சா செத்து போயிடும். இது வந்து ஏலக்காய். இதா பார்க்கலாம். நம்ம போட்டு ஏலக்காய் காய்க்குதாங்க. அவ்வளோதான். அது 4மே கொடி ஐட்டம். கொடிங்க அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறேன். இது அழகாக இருக்குது கலருங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நிறைய கொத்தா வரும். அப்படியே டேபிள் ரோஸ் மாதிரி நிறைய வரும். அவ்வளோதான். அதிவா அப்படியே. நாங்கள் 3 பேருமே வந்து விநாயகர் மெஸ்லேயே சாப்பிட்டாங்க, பவானிலேயே. ஆனால் வினிஷா பொண்ணு இல்லைன்னு ஆனந்தாஸில் போய் மினி டிஃபன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதை சாப்பிடாமலே இருந்துட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் வந்துட்டு நான் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டேன் ஒரு டம்ளரு. அவன் வந்து மினி டிஃபன் தான் சாப்பிட்டா. ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டா. ஏன்னா வரேன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விகாஸுக்கு தாங்க கோட் சூட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அந்த கோட் சூட்டே நாங்கள் காட்ட போகிறது இல்லை. ஏன்னாக்கா சர்ப்ரைஸ் வந்து கலைஞ்சி போயிடும். அதுக்காக தான் காட்ட போகிறது கிடையாது. நீங்கள் வந்து கல்யாண சமயத்தில் இல்லாட்டினா அவன் பர்த்டே சமயத்தில் அவன் எப்போ போடுறானோ அப்போ தான் பார்க்க முடியும். இது வந்து ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கோட் எடுக்கிறேங்க. கோயம்புத்தூரில் வந்து ப்ரைஸ் டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் போய் எடுத்தோம் நாங்கள். ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு அவனுக்கு. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, அதுக்கப்புறம் பர்த்டேக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 செட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம சேலத்துலேயே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா தம்பி அப்படின்ட்டோம். ஏன்னா நிறைய கலெக்ஷன் கிடையாது இங்கே. அதுக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற பேண்டலூமு இந்த மாதிரி கடைகள்லேயே நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக நாங்கள் போனது வந்து ப்ரூஃபீல்ட் தாங்க. மாலுக்கு தான் போனோம். ஏன்னாக்கா அவன் வந்து ஒரு வாட்ச் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த வாட்ச் வாங்கிறதுக்கு அங்கே தான் போனோம்.
அந்த வாட்ச் கடை வந்து எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னே தெரியலைங்க எங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு போனதும் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஆனால் செகண்ட் ஃப்ளோரில் அந்த வாட்ச் கடை இல்லை. உடனே வந்து தேர்ட் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போனாங்க. தேர்ட் ஃப்ளோர்லேயும் இல்லை அந்த கடை. அங்கேருந்து கீழே எட்டி பார்த்தோம். எட்டி பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த கடை இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாமா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே எங்களை கூப்பிட்டு வரத்துக்கு வந்தான். கூட்டிகிட்டு வந்தால் அந்த கீழே இறங்குறது வந்து இந்த தளவுலேருந்து அந்த தளவுக்கு இருக்குது, அந்த தளவுலேருந்து இந்த தளவுக்கு இருக்குதுங்களா. அதனால் அந்த மால் ஃபுல்லாக நாங்கள் நடந்து சுற்றி வட்டடிச்சு நடந்தே தாங்க கூட்டிகிட்டு போய் நடந்தே தாங்க சுற்றி காட்டினான் எங்களுக்கு. அதோடு மட்டும் அவன் பேசாமல் இறங்கலைங்க. ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் பூந்து ஒரு பேண்ட் ஒன்று கேட்டாங்க. அந்த பேண்ட்டை வந்து எந்த கடையிலையுமே இல்லை. அக்கா ஒரு கடைக்குள்ளே பூந்து கேட்குறது அந்த பேண்ட்டை, அதுக்கப்புறம் தம்பி ஒரு கடைக்குள்ளே பூந்து கேட்குறது, ஆளுக்கு ஒரு கடைக்குள்ளே பூந்து அந்த பேண்ட் இருக்குதான்னு சொல்லி கேட்குறது. இதே தான் 2 பேரும் பண்ணாங்க. அந்த பேண்ட்டு பேர் கூட ஏதோ குர்கா பேண்ட்டு அப்படின்னாங்க. ஏன்டா குர்கா பேடுற பேண்ட்லாம் எதுக்குடா கேட்குற அப்படின்னு. அதுக்கு பேர் வேறம்மா, நீ பேசாமல் இருமா அப்படின்ட்டாங்க 2 பேரும். பார்த்துக்கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்ச் கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேஷுவா வாட்ச் தாங்க கண்டுபிடிச்சி போனோம் உள்ளார. ஆனால் அந்த கடையிலையுமே வந்து அவன் கேட்ட வாட்ச் கிடைக்கல. ஏன்னாக்கா அவன் கருப்பு கலரில் செயின் டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவங்க வந்து ஒயிட்டில் தான் செயின் டைப் இருக்குது, பிளாக்கில் செயின் டைப் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி வா, அதையும் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதையும் வாங்கலாமல் அப்பயும் விடாமல் மறுபடியும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கடைக்குள்ள தாங்க பூந்து அந்த பேண்ட்டை கேட்டாங்க. கேட்டால் அன்லிமிட்டெட் போய் உனக்கு 2 பேண்ட் எடுத்துகிட்டு போகிறான்டா, காட்டன் பேண்ட்டு. இன்னமட வரா இல்லையா? இதில் ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும். அன்லிமிட்டெட் போய் 2 பேண்ட் மொத்தத்தில் மாலில் நாங்கள் எதுவுமே எடுக்கலைங்க, வந்துட்டோம் பேசாமல். அடுத்ததாக வினிஷா பொண்ணுக்கு கொஞ்சம் நாயுடு ஹாலில் திங்ஸ் கொஞ்சம் வாங்கலாம், ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு இன்னும் ட்ரெஸ்ஸஸ் அவளுக்கு எதுவும் எடுக்கலை. அதனால் அதுக்காக வேண்டி நாயுடு ஹாலில் போய் ஒரு 2 செட்டு எடுத்தோங்க அவளுக்கு. அவளுமே என்ன சொல்லிட்டா, நம்ம சேலத்துலேயே நல்லா இருக்குதுமா, அங்கே சேலத்துலேயே எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் வந்ததுக்கு ஒரு 2 செட்டு ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுத்தோம். நாங்கள்லாம் வந்து நைட்டில் போட்டுக்கிறதுக்கு நைட்டி வாங்கிட்டு வந்து வைப்போம். ஆனால் இப்போத்து பிள்ளைங்களாம் வந்து நைட்டு போட்டுக்கிறதுக்கு வந்து பலாசோ பேண்ட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு டாப்பு கேட்குறாங்க. அந்த மாதிரி டிசைனில் தான் வினிஷாவுக்கு ஒரு 2 செட்டு எடுத்து கொடுத்தோம். இன்னும் ஒரு 2-3 செட்டு எடுக்கணுங்க, அதை நம்ம சேலத்துலேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து மேபெலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே சுடிதாருங்களாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அங்கே ஒரு செட்டு ஒரு 2 செட்டாவது சுடிதார் செட்டுங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். இது இங்கே எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் மேபெலுக்கு தான் போனோம். 2XL எடுத்துச்சு. 2XL இல்லை, அவள் சைஸ் எடுக்குன்னு சைஸ் அவ்வளோதான் தானே. தலைக்காலத்து மடி மாதிரி. நாங்கள் முக்கியமாக எதுக்காக கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னாக்கா, வினிஷா பொண்ணுக்கு வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டிதாங்க நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அவங்க 4 மணிக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. சரி 4 மணி வரைக்கும் என்ன வேலை அப்படிங்கிறதுக்காக தான் வினிஷா பொண்ணுக்கும் விகாஸ் தம்பிக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு அப்படியே ஒரு கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஆளுக்கு 2-3 ட்ரெஸ்ஸுங்க எடுத்துக்கிட்டு வந்தோம். மேபெல்லையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். எப்போவுமே அது பிராண்டட்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி தானுங்களா. அதனால் ஒரு சுடிதார் செட்டு தான் எடுத்தா. எனக்கு வந்து அந்த பாவாடையும் டாப்பும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, மிரர் ஒர்க் வச்ச மாதிரி. அது எடுத்துக்கிட்டா அப்படின்னு. இல்லைம்மா அது வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் சுடிதார் செட்டு மட்டும்தான் ஒன்று எடுத்தா. இது நல்லா இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமாக. இங்கே வந்து 2 வாங்கினா 2 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதுவும் வாங்கலை. இந்த பிளாக் கலர் சுடிதார் ஒன்று மட்டும் தான் வாங்கியிருந்தோம். காட்டன் சுடிதார் தாங்க. இந்த ஷால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவளுக்கு, அதனாலேயே அது வாங்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸில் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி இருக்கிற ஆனந்தாஸில் தாங்க சாப்பிட்டோம். நானும் விகாஸ் ஐயனார் 3 பேருமே சாப்பிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு தாங்க வந்தா வெளியிலேயே. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா, இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து அவங்களே ஒரு தகவல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான், கோயம்புத்தூர் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சேலம் கிளம்பியாச்சு. விகாஸ் தம்பி என்ன பண்ணிட்டு வரான் பார்த்தீங்களா? இதே வேலை தான் இப்போ சேலம் வர வரைக்கும் நடக்க போகுது. இங்க என்ன பண்ணுது வேலைன்னா தூங்கிட்டு வருது. அவ்வளோதான், இப்படியே நாங்கள் சேலம் வந்து சேர போகிறோம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.